உடன் பிறந்த 10 பேரோட ஸ்ரீவைகுண்டத்துல வசதியான குடும்பமாம். நல்லக்கண்ணு அவர்களை பத்தி பலரும் அறியாத பல விஷயங்களை பார்க்கலாம். வாழ்நாள் போராளி நல்லக்கண்ணு அவர்கள் உயிரிழந்தாரு. 101 வயதாச்சு அவருக்கு. மக்களுக்கு கடைசி வர போராடினாரு. அரசியல்ல நேர்மைக்கும் எளிமைக்கும் அடையாளமா திகழ்ந்த நல்லக்கண்ணு அவங்களுடைய உயிரும் கடைசியா அரசு மருத்துவமனையிலேயே பிரிஞ்சது. ஸ்ரீ வைகுண்டத்துல வசதியான குடும்பத்துல பிறந்தாலும் எளிமைக்கு பெயர் போனவரா திகழ்ந்தாரு. நல்லக்கண்ணு அவரை பத்தி பலரும் அறியாத சொந்த வாழ்க்கை குறித்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டிருக்க அறிவிப்புல, முந்தைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க ஸ்ரீ வைகுண்டத்துல வாழ்ந்து வந்த நல்ல வசதியான விவசாய குடும்பத்துல ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு 1925 டிசம்பர் 26 பிறந்தாராம் நல்லக்கண்ணு. இவரோட 10 சகோதர சகோதரிகள் பிறந்தாங்களாம். அதுல ஈரா முத்துராமலிங்கம் அவர்கள் தான் அண்ணனாம். நல்லக்கண்ணு அவங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரையும் படிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுல கருத்தா இருந்திருக்காங்க. நல்ல படிப்பை கொடுத்திருக்காங்க. நல்ல நூல்களை வாங்கி கொடுத்திருக்காங்க. இடதுசாரி கருத்துக்களை பெற்று களப்பணி ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டவர் தான் நல்லக்கண்ணு. ஸ்ரீவைகுண்டத்துல வாலிபர் சங்கம் அமைச்சு அதுல இணைந்து செயல்பட தொடங்கியதுல இவரோட அமைப்பு சார்ந்த பொது வாழ்க்கை தொடங்குது. சக தோழராக இணைந்து செயல்பட்ட NT வானமாமலை பின் நாட்கள்ல சென்னை உயர்நீதிமன்றத்துல நாடெறிந்த முன்னணி வழக்கறிஞரா திகழ்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நல்லக்கண்ணு அவர்கள் விடுதலை போராட்ட காலத்துல தீவிரமா செயல்பட்டாரு. திருநெல்வேலி சதி வழக்குல கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாரு. இவர் 9.5 வருடங்கள் சிறை வாழ்க்கை அனுபவமும் சில ஆண்டு தலைமறைவு வாழ்க்கையும் அனுபவம் பெற்றிருக்காரு. தமிழ் மொழி மீது தளராத பற்று கொண்ட இவரு புலவர் பட்டம் பயின்றவரு. பாரதியார் பாடல்கள் பாடி தேசபக்தி கடலை மூட்டியிருக்காரு. தொன்மை இலக்கியங்களை கற்பதில் ஆர்வம் காட்டினாரு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு எப்பவும் உறவில் இருந்தாருன்னு சொல்லலாம். தோழர் நல்லக்கண்ணு அவரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட திருநெல்வேலி மாவட்ட குழு உறுப்பினராக இருந்த மருதன் வாழ்வு கிராமத்தை சேர்ந்த அன்னசாமியின் மகள் ரஞ்சிதம் அம்மையார திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அரசு பள்ளி ஆசிரியரா பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க இவங்க தோழர் நல்லக்கண்ணு அவங்களுடைய கட்சி பணிகளுக்கு அடித்தளமா இருந்தாங்க. கடுமையான அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் எதிர்கொண்டப்ப குடும்ப சுமைகளை முழுமையா ஏற்றி உறவுகளை பராமரிச்சு வந்தாங்க. குழந்தைகளை உயர்ந்த நிலைக்கு சிறப்பா வளர்த்தெடுத்தாங்க. ஆனா ரஞ்சிதம் அம்மா 2016 காலமாயிருக்காங்க. இவங்களுக்கு நான் காசி பாரதி, டாக்டர் நான் ஆண்டாள் அப்படிங்கிற 2 மகள்களும் இருக்காங்க. இப்ப நல்லக்கண்ணு அவர்களுடைய இறப்பை யாருனாலேயே ஏற்றுக்க முடியல. எல்லாருமே இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.